இயேசுவின் மகிமை உன்னை தொட்டு சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிராஸ் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பயம் நிறைந்தவர்களாக மாறினார்கள். ஒரு திமிர்வாதக்காரன் அவருடைய கண்களுக்கு முன்பாக படுக்கையிலே வந்தவன் எழுந்து நடந்து போகிறதை கண்டவுடன் அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பயந்தவர்களாக மாறினார்கள். பயம் நிறைந்து விட்டது. இப்படி ஆச்சரியமாய் ஒரு தேவன் செய்கிறாரே என்று சொல்லி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். இன்றைக்கும் தேவனுடைய மகிமை மாறாத மகிமை. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் இப்படி அற்புதங்களை செய்கிறவர். ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கூட்டத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பிணியாளிகளை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதற்கென்றே தேவனுடைய வல்லமை அந்த கூட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம். வியாதியஸ்தர்கள் சுகமாகணும், கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். நீண்ட வருஷமாய் வியாதியில் இருக்கிற மக்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி எல்லா வீடுகளிலுமிருந்து கேட்பதற்கு வசதி பண்ணி கொடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற வீட்டிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே குணமாக்கும் வல்லமை இருக்கிறது என்று விசுவாசிக்கிறே எத்தனை பேர்? இந்த இடத்துல குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. அதற்கென்றே நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கோம், அதற்கென்றே ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அந்த சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்தில் வர வேண்டும். இந்த கடைசி காலங்களில் பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான நோய்கள், போராட்டங்கள் மக்களுக்கு ஏராளம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். சபையிலே குணமாக்கும் வரங்களை வைத்திருக்கிறார். ஏராளமான மக்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். நமக்கு அது ஒருவேளை பெரிய பிரச்சனையாக தெரியாமல் இருக்கலாம். வந்தவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். அந்த பிரச்சனை உள்ள மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள், எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். சைதாப்பேட்டையில் ஒரு அம்மா வயிற்றில் பெரிய 6 சென்டிமீட்டர் கட்டி, ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் தெரிஞ்சு அந்த கட்டி எடுக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்து, எடுக்கும்போதும் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி ஐசியூவில் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவை கீழ்ப்பாக்கு ஆஸ்பத்திரியில் கடைசியில் திரும்ப வைத்து அதுக்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி, அதுக்கு இடையில் சபையில் அவங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணி, ப்ரேயர் குரூப்லெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி, செல்ஸில் கேர் செல்ஸில் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த அம்மாவுக்கு ஒரு சகோதரன் ஆஸ்பத்திரியை அவங்க விசிட் பண்ணி ஜாம் பண்ணும்போதும் ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ஜாம் பண்ணிட்டு போயிருக்கிறார். அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு முன்னால் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு கட்டியும் இல்லை, கட்டி மறைஞ்சி போயிட்டு. இந்த அம்மாவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த அம்மா காத்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தரும் வர மாட்டேங்காங்க. இந்த அம்மா சத்தம் போட்டு அழுது கூப்பிட்டு, ஏன் என்னை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகலை? அப்போ சொல்லியிருக்காங்க, அம்மா உனக்கு கட்டியே இல்லைம்மா. இந்த டாக்டர்கள் போய் இன்னொரு டாக்டர்கள் அந்த ஸ்கேன் எடுத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு, என்ன பேரை மாற்றிட்டீங்களா, வேற ஒரு ஆளுக்கு எடுத்த இதா என்னன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை கொஞ்ச நேரம் நடந்திருக்குது. ஆனால் உண்மையில் ட்ரூத் என்னன்னா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிட்டு. அவங்களுக்கு இன்னும் சந்தேகம், இது என்னன்னு விளங்க மாட்டேங்குது. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் ஆஸ்பத்திரியில் போய் அதை போய் பார்த்தபோது, உனக்கு ஒன்றும் இல்லை, அந்த கட்டி சுகமாயிற்று, அது இருந்திருக்குமானா அது பயங்கரமான ஆபத்து அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் அந்த அம்மா சாட்சி சொல்ல கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவர் செய்கிறது அற்புதம், அதிசயங்கள். அவர் செய்கிறது ஆச்சரியமானவைகள். உனக்கும் ஆண்டவர் அந்த ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். இந்த திமிர்வாதக்காரன் அந்த நாட்களில் அவனை கொண்டு வந்த போது அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியலை. அவன் எதுவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தான்னு தெரியல. ஏன்னா அவனுக்குள்ளே பாவம் இருக்குது, அந்த பாவத்தோடு தான் வந்திருக்கிறான். அப்போ குணமாக்கும் வல்லமை இருக்கிற இடத்தில் ஆண்டவர் மக்களை தொடுகிறார். 20ஆம் வசனத்தில் அவனை கூட்டிக் கொண்டு வந்தவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதை கண்டார். இயேசு அந்த இடத்தில் அநேக காரியத்தை கண்டிருக்கலாம். ஒன்று, கூட்டம் நிறையா இருக்குதே, நெருக்கிறாங்களே என்று பார்த்துருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்கு மேலே ஏற்றி கூரையை பிரித்து ஓட்டை பிரித்து அவனை இயேசுவுக்கு நேராக இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 2-3 சின்ன பிள்ளைகள் இந்த பக்கம் ஓடுனா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? அன்றைக்கி ஒரு அம்மாவை பார்த்தேன், ஒரு பிள்ளை அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளைய அப்படி 2 கையும் பிடிச்சி தூக்கி அவங்க அம்மாவை தேடுறாங்க. அந்த அம்மா அது பாட்டுக்கு உட்காந்து தான் இருக்குது. இந்த அம்மா கொண்டு அங்கே அந்த பக்கம் விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யணும்னு தெரியாமல் அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இயேசுவுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மேலே கூரை பறிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஒரு ஆளை கட்டில் நேராக இயேசுக்கு முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க. இயேசு சத்தம் போட்டாரா, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்கப்பா, கொஞ்சம் பொறுத்து வந்திருக்கலாமே, ஏன் நானே அடுத்த வீட்டில் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன், அவன் வீட்டுக்குரிய பிரிச்சிட்டிங்களேன்னு சொல்லி சத்தம் போடல. அவருடைய மனதுருக்கமெல்லாம் இந்த வேதனை உள்ள மனுஷன் சுகமாகணும். நம்ம இயேசு அன்புள்ளவர். கைவேத்தி நீ மற்றவங்களுக்கு பிரச்சனையா இல்லை, நீ இயேசுக்கு பிரச்சனையும் இல்லை. உன்னை சுகமாக்கணும்னே இயேசு தன் கண்ணை உன் மேலே வைத்து அவர் உன்னை பார்க்குறார், விசுவாசத்தை பார்க்குறார். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்குதா? இந்த இயேசு உன்னை சுகமாக்குவார். இந்த இயேசு நிச்சயம் உன்னை விடுதலையாக்குவார்.
அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை தான் பார்க்குறார். அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, அவனை தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. எப்படி அந்த விசுவாசம் இருக்குதுன்னு தெரியுது? அவங்களுடைய கிரியைகளை பாருங்கள். எப்படியாவது இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டமாக இருக்குது, இன்றைக்கி இவனை கொண்டு போக வேண்டாம், இன்றைக்கி வீட்டுக்கு திரும்ப கொண்டு போயிடுவோம் அப்படின்னு கொண்டு போகலை. எப்படியாவது இவனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு விசுவாசித்த போது இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். இன்றைக்கு ராத்திரி வேளையிலும் இயேசுவும் விசுவாசத்தை பார்க்குறார். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், அது வளர்ந்து கொண்டே இருக்கணும். விசுவாசம். இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, என் பேரப்பிள்ளைக்கு ஒரு சின்ன சுகவீனம் வந்துட்டு தாங்க முடியலை, என்ன செய்யணும்னு தெரியலை, ஐயா ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எப்படிம்மா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு காலில் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு கால்களில் புண்கள் மாதிரி இருந்துச்சு, சுகம் இல்லாமல் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு தேடி வந்தேன், ஜெபம் பண்ணேன், இயேசு சுகம் கொடுத்தார். அதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், கணவன் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ அதே அற்புதத்தை உன் பேத்திக்கு செய்வார். நீ விசுவாசி. அல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவர் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் அற்புதத்தை பார்த்துருக்குறீங்க? கை வைத்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் நாம் வளரணும். அந்த விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கை, அவர் மேலே இருக்கிற அன்பு, இதில் எல்லாம் வளரணும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், விசுவாசம் வளரணும். விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா எப்படி வளர முடியும்? ஒரு செடி இருக்குது, திராட்சை செடி இருக்குது. அந்த திராட்சை செடிக்கு கிளைகள் இருக்குது, கொடி இருக்குது. இந்த கொடி எதன் மேலே ஒட்டி இருக்கும்? சொல்லுங்கள், எது மேலே ஒட்டி இருக்கும்? செடி, அந்த மெயின் செடி மேலே இந்த கொடியெல்லாம் ஒட்டி இருக்கும். இந்த கொடியால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கொடிக்கு சத்து எங்கேருந்து வரணும்னா இந்த மெயின் கிளையிலிருந்து தான் வரணும். அதே போல் நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வல்லமை நமக்கு வேணும்னா அந்த செடியோடு ஒட்டி இருக்கணும், இந்த இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும். நீ இந்த இயேசுவோடு இணைகிறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவோடு இணைஞ்சிருந்தால் அந்த செடி தானாய் கனி கொடுக்கும். இல்லாட்டா வறண்டு போய் உலர்ந்து போயிருக்கும். இன்றைக்கு நீ உலர்ந்து போயிருக்கிறாயா? இன்றைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? இன்றைக்கு நீ குறைந்த அளவில் விசுவாசம் உனக்கு இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவரோடு ஒட்டிக்கொள், ஆண்டவரோடு இணைந்து கொள், ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர், இன்றைக்கு ராத்திரி எங்கள் மத்தியில் இருக்கிறீர், என்னை சுகமாக்குவதற்கென்றே நீர் விரும்பி வந்திருக்கிறீர், என் மேலே ஒரு அன்பை வைத்திருக்கிறீர், எனக்கு அற்புதம் செய்யும் என்று நீ கேள். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அவனுக்கு அற்புதம் நடக்க வேண்டியிருந்தது. அப்போ இயேசு அவனை பார்த்தார், அந்த கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்தார். ரெண்டாவது, இந்த மனுஷனை பார்த்தபோது இவனுக்குள்ள பாவம் இருந்தது. பாவம் என்று சொன்னால் என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போயிட்டார்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சாயலில் அழகாக படைக்கப்பட்டிருந்தவங்க. ஆனால் அவருடைய சாயல் நம்மளை விட்டு போயிட்டு. எத்தனை பேருக்கு கோபம் இருக்குது? சொல்லுங்கள், ஐயா எனக்கு கோபம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சில ஆட்கள் கை வைத்த மாட்டேங்காங்க. ஆனால் வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் எப்படி கோபப்படுறாங்க, எப்படி இருக்கிறாங்க தெரியும். அது கோபம் இல்லாமல் இருக்காது.
எல்லாருக்கும் கோபம் இருக்கும். ஆனால் அது நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? குறையணும். தேவ சாயல் நமக்கு வரணும். நம்ம எல்லாருமே தேவ சாயல் இழந்து போயிருக்கிறோம். அந்த சாயலில் நம்ம வளரணும். அதுக்கு தான் அந்த ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கணும். பொறுமை நமக்கு கிடையாது. கொஞ்சம்தான் பொறுமை இருக்கும். பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் நம்ம பொறுமையெல்லாம் எடுத்துருவாங்க. பேர பிள்ளைகள் இருக்குது பாருங்கள், அது அதை விட மோசமாக இருக்கும். ஒரு இடத்துல பேர பிள்ளைகள் என்ன செய்யாது? நிற்காது. என்ன மாதிரி செய்யும்? அது அது உழுற மாதிரி இருக்கும். அவங்க ஓடுறது ஆடுறது எங்கே போய் முட்டி என்னத்தை பண்ண போகிறாங்களோ. நம்ம பொறுமையை இழந்து நம்ம கத்துவோம், ஏதாவது செய்வோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். சரி, நமக்கு இந்த பொறுமை கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டா நம்ம எவ்வளோ நல்லா இருக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம இழந்து போயிருக்கிறோம், பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். கொலை செய்ய மாட்டோம். நம்ம யாராவது இங்கே கொலை செய்த ஆள் இருக்கிறீங்களா? 1 2 இருக்கலாம். யாராவது கொலை செய்த ஆட்கள் இருக்கிறீங்களா? கை வைத்து காமிங்க. இல்லை. யாராவது விபச்சாரம் செய்த ஆட்கள் இருக்கிறீங்களா? 1 2 இருக்கும். ஆனால் அதெல்லாம் கை வைத்த மாட்டாங்க. எப்படி சொல்ல முடியாது? அதெல்லாம் ஆனால் இருக்கும். ஆனால் அதெல்லாம் 1 2 ஏதோ இருக்கும். பேங்க்கை கொள்ளையடித்த ஆட்கள் இருக்கீங்களா? இல்லை. ஒருத்தர் நமக்கு அந்த திறமை கிடையாது. நம்ம அந்த மாதிரி பாவம்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் நமக்குள்ள பாவம் இருக்குது, அந்த தவறுகள் இருக்குது. தேவனை தேட மாட்டோம். நல்லா சாப்பிடுவோம், ஆண்டவர் தேட மாட்டோம். நல்லா தூங்குவோம், ஆண்டவரை என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். யாராவது தலையில் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். 2 ஒய்ஃபு கட்டின உன்னை உடனும் இல்லை. நீ எங்கேயாவது தேடி இருந்தால் கொடுக்கணும் இல்லை. எல்லாத்தையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அது மன்னிக்கப்படணும். அதுதான் அற்புதமான சுகம். ஏன்னா நீ பாவம் செய்தால் உன் ஆத்மா செத்து இருக்கும். உனக்கு ஆண்டவருக்கு தொடர்பு இல்லை. அது ஒரு பயங்கரமான காரியம். நம்ம தேவ மகிமையை இழந்துட்டோம். இந்த தேவ மகிமை நமக்குள்ளே வர்றதுக்கு தான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மகிமை நீ பெற்றுக்கொள். உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு வரட்டும். தூரத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், இது வரைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம். உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்குது. மாற்றம் வரணும். உன் பாவம் மன்னிக்கப்படணும். மாற்றம் வரணும். என் வாழ்க்கையில் 20 வயசு வரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து வந்தேன். 20வது வயசில் இந்த மைக்கூட்டத்துக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சரியான மாற்றம் வந்தது. என் படிப்பில் மாற்றம், என் உடுப்பில் மாற்றம், என் முடியில் மாற்றம், என் பேச்சில் மாற்றம், என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாற்றம். என் வீட்டில் நான் இருக்கும்போது எனக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என் ஊரில் உள்ளவங்க என்னை பார்த்தாங்க, மாற்றத்தை பார்த்தாங்க. உன் வாழ்க்கையில் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு மாற்றம் வரும். உன் கோபம் போயிடும். குடிக்கிற நீ குடியை விட்டுருவா. சிகரெட்டுகள் போயிடும். ஒன்று மேலே உனக்கு ஆசை இருக்காது இயேசுவை தவிர. இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு பேசணும், அவர் உயிரோடு இருக்கிறத பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும். இப்படி உனக்கு ஆசை வந்துடும். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சாப்பாட்டு மேலே தான் ஆசை இருக்காது. எத்தனை நாளும் சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கும். ஒரு மாற்றம் வந்துடணும் உனக்கு. அந்த மாற்றம் வரும்போது தான் இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கணும்.
24ஆம் வசனத்தில் பூமியில் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை எல்லாரும் அறியணும். இந்த இயேசுவுக்கு மாத்திரம்தான் இந்த பூமியில் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குது. வேறு ஒருத்தருக்கும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. நிறைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பாவம் செய்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி மற்றவங்க பாவங்களை மன்னிக்க முடியும்? இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பாவம் இல்லை, பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். ரெண்டாவது, பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையிலே அவர் தொங்கி இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தம் உன் பாவத்தை கழுவும். அந்த இரத்தம் உன்னை நீதிமானாக மாற்றும். அந்த இரத்தத்தை நீ விசுவாசிக்கணும். ஆடுகளின் இரத்தம், கோழியின் இரத்தம், உன் மிருகங்களின் இரத்தம் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. அதுக்கு தான் அதை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். என்னைக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்தாரோ அந்த பலிகளெல்லாம் நிப்பாட்டப்பட்டது. இந்த ஒரே பலி நம்மை ரட்சித்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்படி இந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, எப்படி இந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது என்று தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை கழுவி இருக்கிறார். அந்த பாவத்தை செய்யாதபடி வெற்றி கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை நம்பின போது உங்கள் வாழ்க்கையில் அதைத்தான் இந்த இயேசு செய்ய விரும்புகிறார். அந்த காரியம் இப்படி சொல்லி அவனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு என்ன செய், நட. அவன் இயேசுவை பார்த்து சொல்லலை, இத்தனை வருஷமாக நடக்க எழும்ப முடியாமல் தானே படுக்கையில் இருக்கிறேன், நீர் என்னையை பார்த்து படுக்கையிலேருந்து எழுந்து நடன்னு சொன்னான், என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லலை. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. எழுந்து அவன் நடந்தான். வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருந்தால் தான் காரியத்தை செய்ய முடியும். இன்றைக்கி அநேகருடைய கட்டிகள் சுகமாகும். கட்டிகள் இருக்குது. இப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கை வைத்து கட்டி இருக்குதுயா, எனக்காக ஜெபம்னு சொல்கிறோம், கை வைத்து காண்பீங்கள். கட்டிகள் சுகமான, கற்பு பையில் கட்டி, லிவரில் கட்டிகள், மூளையில் கட்டிகள், பல கேன்சர் கட்டிகள், இப்படி இருக்கிற ஆட்கள் உண்டு. தூரத்தில் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, உன் வாழ்க்கையில் உள்ள கட்டி மறைஞ்சு போகும். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. அந்த முதல் சாட்சியை கேட்டிங்களே, அந்த அம்மாவுக்கு கட்டி அப்படியே மறைஞ்சு போயிட்டு டாக்டர்களுக்கே கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு. உண்மையாக தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்களா, அந்த பேர் தானா, வேறு யார் பேரையும் சேர்த்து இந்த இதுக்கு இந்த அம்மா பேரில் போட்டிங்களா? ஆச்சரியம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்தது ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. யோவான் 2:11 வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமை என்பது உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து, உனக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும். கானா ஊர் கல்யாணம் நடந்துச்சு. கானா ஊரில், நம்ம ஊரில் பாயாசம் கொடுக்குற மாதிரி அந்த ஊரில் சாப்பிட்டு முடித்த உடனே திராட்சை ரசம் கொடுப்பாங்க. முதல்ல வந்து சாப்பிட்ட கூட்டம் நிறைய திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு போயிட்டு, அதனால தான் பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கேட்கவே வேண்டாம், அடிப்பிடிச்சி முன்னால் போய் உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பாயசத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. கடைசியில் பந்தியில் உட்காந்தா சாம்பாரில் என்னத்தை ஊற்றிருப்பான் சொல்லுங்களேன்? தண்ணியை தான் ஊற்றிருப்பான். முதல்ல சாம்பார் நல்லா தான் இருந்துச்சு.
எல்லாம் தண்ணி ஊற்றிட்டான். அதே போல் அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பாடு முடியும். இப்போ கடைசியில் இது திராட்சை ரசம் இல்லை. இயேசுவின் தாயார் இயேசுகிட்ட வந்து திராட்சை ரசம் இல்லைப்பா. முதல் அற்புதம் இயேசு செய்ய போகிறார். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குத்தான் மகன் சாதாரண ஆள் இல்லை, அவன் தெய்வம், அவனால் குறைய தீர்க்க முடியும். இன்றைக்கி எல்லோரும் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க? யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? மரியாள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மரியாள் அம்மாவே யார்கிட்ட போய் தான் கேட்டாங்க? இயேசுகிட்ட. இது அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லை. இயேசு உடனே அம்மா சொன்ன உடனே எதுவும் செய்தாரா? இல்லை. அவர் 30 வயசு வரைக்கும் அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய வேலை தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படியணும். பிதா என்ன சொல்கிறார் அதைத்தான் அவர் செய்வார். இன்றைக்கி யார் ஆண்டவர் சுகமாக்கணும்னு இருக்கிறாரோ அவங்கள சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் மேலே இரக்கம் வைக்கணும். அந்த இடத்துல என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். உனக்கு அற்புதம் நடக்கணுமா? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் நாத்தனாரை மன்னிம்பார். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் மாமியாரை என்ன செய்தாரு? மன்னிச்சிரு. உன் புருஷன் வீட்டாரை மன்னின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய். நீ யாரையாவது மன்னிக்காமல் இருக்கியா? உன் புருஷனையோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளையோ மன்னிக்காமல் இருக்கியா? உனக்கு துரோகம் செய்த ஆட்களெல்லாம் யோசித்து மன்னிக்கணும். இயேசு சொல்கிறார், என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது மன்னிக்கப்படும். இயேசுவை பற்றி என்ன தப்பான படம்லாம் எடுத்துருக்குறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க. யாராவது அதனால் ஏதாவது செத்தானா? இல்லை, நல்லா தான் இருக்கிறான். இயேசு அவங்கள மன்னிச்சிட்டார். நீ உனக்கு விரோதமாக பேசின ஆள் செய்த ஆள் எப்போ சாகுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது நல்லா தான் இருக்கும். நம்ம ஆண்டவர் கொல்லுற ஆண்டவர் இல்லை, தண்டனை கொடுப்பார். ஆனால் இப்போ உடனெல்லாம் கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு நமக்கு தண்டனை கொடுத்தா நம்ம உயிரோடு இருந்திருப்போமா? இப்போ இல்லை. நம்ம செய்த தப்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்காமல் காத்திருக்கிறாரே. அதனால் வாழ்க்கையில் மன்னி அப்படின்னு சொல்லுவார். அது கீழ்ப்படி அற்புதம் நடக்கும். யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் இஷ்டமாக யாராவது என் தலையை தடவுனா நல்லாயிருக்கும். இயேசு தடவி கொடுக்க மாட்டார். நீ செய்கிற பாவங்கள் குறைகளை அறிக்கை செய், அப்போ ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய். கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்கள மன்னிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அப்படித்தான், பைபிளில் அப்படித்தான் இருக்கு. உன் பேரில் ஒருத்தனுக்கு குறைவு இருந்தால் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் உன் மேலே வருத்தமாக இருக்கிறான், மன்னிப்பு கேளு. அவன் மன்னிக்கட்டால் அது அவனுடைய காரியம். உன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பை ஆண்டவர் சொல்கிறத செய். அடுத்தது கச்சாடியை நிரப்புன்னு சொல்கிறாரு. கச்சாடியை நிரப்பது லேசாக 3 குடம் தண்ணி, 6 கச்சாடி, 18 குடம் ஊற்றணும். கிணத்துக்குள்ளே இறங்கி ஏறணும். சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு நேரம் வந்த உடனே அற்புதம் நடந்துடணும். அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. அற்புதம் நடந்த பிறகு போயிடுறது. அது திரும்ப அந்த வியாதிகள் திரும்ப வந்துடும். உன் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுறது லேஸ் இல்லை. இயேசுவை பின்பற்றுறது கஷ்டம். ஆனால் அவரை பின்பற்று. கஷ்டமானாலும் விடாத.
உனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த உலகத்தில் இருப்போம். நித்தியமாக வாழணும், அந்த இடத்துக்கு போகணும். ஆண்டவர் அதுக்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். உன் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நம்பு, இயேசுவை மகிமைப்படுத்து. ஆண்டவர் உன்னை ஆசிரிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, உம்முடைய மகிமை எங்களை இன்றைக்கு தொட்டு சுகமாக்கட்டும். உம்முடைய மகிமை எங்களை தொடட்டும். உம்முடைய மகிமை எங்களை சுகமாக்கும். எங்களை சுகமாக்கினால் உங்கள் மகிமை வெளிப்படட்டும். ஓ God. ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படணும். தேவனுடைய மகிமையை நான் இழந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப கோபங்கள், எரிச்சல்கள், மன்னிக்காமல் பல விதமான கஷ்டங்களில் என் வாழ்க்கை இருக்குது. போய் சொல்கிறேன், ஏமாத்துறேன். என் வாழ்க்கையில் உண்மையாக மன்னிப்பு இல்லை. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரமாக கைகளை வைத்து காண்பீங்கள். எங்கே இருந்தாலும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும். இந்த பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், நேராக இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், ஐயா இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும். எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும். என் வீட்டில் உள்ள எல்லா பாவம் தவறுகளை மன்னிக்கணும். உன் மருமகளை நீ மன்னிக்கணும். அப்படி பாவம் மன்னிப்பு வேணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். வீடுகளில் ஜெபிக்கிறவர்கள் எழுந்திருங்கள். பாவ மன்னிப்புக்காக, முதல்ல பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்கள் கைகளில் அந்த எண்ணெய் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கொண்டு முன்னால் எழுந்து நிற்கிறவர்கள் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறவர்கள் முன்னாலே வரும்படி கேட்கிறோம். முன்னாலே வாருங்கள். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கை வைத்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்கள் கைகளில் பாட்டில், அந்த எண்ணெய் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கிட்டு முன்னால் வாங்க. நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். மெதுவாக வாங்க. நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆவியானுடைய கிரியை இந்த இடத்துல இருக்குது. கண்ணீரோட பாரத்தோடு என்ன தப்பு இருந்தாலும், நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை இயேசு விட்டு சொல்லி என்னை மன்னின்னு கேளுங்க. கேளுங்க, கேளுங்க. கண்களை மூடி நீங்களே கேளுங்க. என் தப்பு தவறுகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. எனக்கு பண ஆசை இருக்குது. நான் பணம்லாம் ஏமாற்றிருக்கிறேன். கடன் வாங்கியிருக்கிறேன். செலுத்த முடியாமல் இருக்கிறேன். இதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று கேளுங்க. சீக்கிரம் எழுந்து நிற்கிறவங்க முன்னால் வாங்க. நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே சொல்லுங்கள். எல்லோரும் வாய்த்தர சொல்லுங்கள். இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினீர். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். உம்முடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கட்டும். என் இருதயத்தை, என் ஆவியை மாற்றும். இயேசுவே, எனக்கு இரங்கும். எனக்கு சமாதானம், எனக்கு சந்தோஷம், நிம்மதி எனக்கு வேணும். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை விசுவாசிங்க.
ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்னு நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். அந்த மாற்றம் வரும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். முன்னால் வந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதம் வாசிக்கணும். உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டை விசிட் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு யாராவது விரும்புகிறீங்களா? கை வைத்து காண்பீங்க. உங்கள் வீட்டை விசிட் பண்ணணும். எங்கள் வீட்டை வந்து சந்திக்கலாம் ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணணும் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. பாஸ்டர்ஸ் அவங்க பேர் எடுத்து எழுதி அவங்க விசிட் பண்ணுங்கள். அவங்கள ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் யாராவது அப்படி விரும்பினா உங்கள் கையை வைத்துனவங்க பாஸ்டர்ஸ் உங்கள் வீட்டை விசிட் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸ் உடனே அவங்கள விசிட் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க. நம்ம இப்போ எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண போகிறோம். வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குணமாக்கும் வல்லமை இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுப்பார். வீடுகளில் இருக்கிறவங்களும் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணெய் இல்லைன்னாலும் பரவாயில்ல. வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது எண்ணெய் இருக்கிறவங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க கையை அதில் வச்சு இயேசு சுகமாக்குகிறார். அவருடைய குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கி மகிமையான காரியம் செய்ய போகிறார். கட்டிகள் இன்றைக்கு மறையும். எல்லா கட்டிகளும் மறையும். எல்லா பலவீனங்களும் மாறும். ஆண்டவர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். நம்ம எல்லோரும் எண்ணெய் பாட்டிலில் கையை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இதை எண்ணெய்க்காக ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதியும். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும். குணமாக்கும் வல்லமை இந்த எண்ணெயை விசுவாசத்தோடு போட்டு ஜெபிக்கும்போது அந்த இடத்துல உள்ள வியாதிகள் மாறட்டும். பிசாசுகள் போகட்டும். கட்டிகள் மறையட்டும். எல்லா வியாதிகளும் சுகமாக்கும். எல்லா நோய்களையும் சுகமாக்கும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். எல்லா வித அற்புதங்களும் நடக்கட்டும். தீர்க்க முடியாத வியாதிகள் தீரட்டும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர். ஓ ராமா ஷாதாரபா கரபா. ஆண்டவரே, நம்முடைய வல்லமை எல்லா வீடுகளிலும் இறங்கட்டும். ஆண்டவர், தூர ஊர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பாட்டிலை திறந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். நீங்களே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தாமே அற்புதங்களை ஒவ்வொருவருக்கு செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீர் வல்லமை உடையவர். அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், போராட்டங்களை எடுத்து போடும். தேவ கரம் கூட இருந்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதிசயமான காரியங்களை செய்கிறீர். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத ஆவிகள், போராட்ட ஆவிகள், பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. எல்லா பொல்லாத வியாதிகள் வெளியேறட்டும். எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் சுத்தாவியை வெளியேறு. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகளும் இந்த இடத்துல இருக்கிற எல்லா வியாதியும் சுகமாக்குகிற வல்லமை இந்த இடத்துல இருக்குது. உன் கையை கர்த்தர் தொடுகிறார். உன் கையில் உள்ள கட்டிகள் மறைகிறது. கர்த்தர் உன் கையை தூக்க முடியாத உன் கையை தூக்க வைக்கிறார். கைகளை தூக்க முடியாத நீ கைகளை தூக்கிப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கட்டி மறைஞ்சிருக்கும். அந்த கட்டி வீக்கமாக இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும். கேன்சர் கட்டிகள் மறையுது. மூளை கட்டிகள் மறைகிறது. உன் மூட்டில் உள்ள கட்டிகள் மறைகிறது. உன்னுடைய லங்ஸில் உள்ள கட்டிகள், ஈரல் உள்ள கட்டிகள்
இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகிறது. உனக்கு இருக்கிற எல்லா வேதனைகள், கழுத்துக்கள், பலவிதமான வியாதிகள், வேதனைகள் எல்லாம் தூக்கமின்மை மாறி உனக்கு சுகம் உண்டாகிறது. வயிற்றுப்போக்கு நீங்கி சுகம் உண்டாகிறது. குடலில் புண்ணு, உனக்கு இருக்கிற புண்ணெல்லாம் கட்டியெல்லாம் மறைகிறது. எல்லாம் வேண்டாத இரத்த போக்குகள் உன் வாழ்க்கையை விட்டு மாறுகிறது. கர்த்தரே உனக்கு சுகம் கொடுக்கிறார். இந்த கர்த்தருடைய வல்லமை இறங்கி உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பொல்லாத ஆவிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா விடுதலை உண்டாகிறது. எல்லா கெட்ட பழக்கங்கள் மாறட்டும், ஆவிகள் மாறட்டும். ஒவ்வொரு மேலும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம். கைகள் நீட்டப்படட்டும் அவர்கள் மேலே. தலைவலி நீங்குகிறது. உனக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான உள்ள அவயவங்கள், உன்னுடைய இருதயம், உன்னுடைய நுரையீரல், உன்னுடைய ஈரல், உன்னுடைய ஆமேன் இறை பையில் இருக்கிற போராட்டங்கள், குடலில் இருக்கிற போராட்டம், கிட்னியில் இருக்கிற போராட்டம், பேங்க்ரியாஸில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சுகமாவதாக. கண்களில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வயிற்றில் உள்ள கட்டிகள், மற்ற எல்லா கட்டிகள், கண்கள் கட்டிகள், காதில் இருக்கிற கட்டிகள், தலையில் இருக்கிற கட்டிகள், முதுகில் இருக்கிற கட்டிகள், ஆண்டவர் நெஞ்சில் மார்பகத்தில் இருக்கிற கட்டிகள், கற்பத்தில் இருக்கிற கட்டிகள், கால்கள், நரம்புகள், எலும்புகளில் இருக்கிற கட்டிகள், முதுகு எலும்பில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கேன்சர் நோய்களும் சுகமாகட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவர் வல்லமை உனக்கு வந்திருக்கு, தொட்டிருக்குது. இப்போ உன்னை தொட்டிருக்கிறார். நம்ம எல்லோரும் கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா நன்றி சொல்லுவோம். இயேசு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிறார். உனக்கு ஒரு சமாதானம், உனக்கு ஒரு குணமாக்கும் வல்லமை உன்னோடு கூட வருகிறது. உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நீ அதை பார்ப்பாய். இப்போ விசுவாசி. உனக்கு ஆண்டவர் இந்த சுகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ விசுவாசி. அதெல்லாம் மாறி இருக்கும். அந்த வேதனை மாறி இருக்கும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.